we only made our life complicated. 5 டிப்ஸ் கொடுங்க டக்குன்னு இப்படிலாம் பண்ணுங்க பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வழியிலே சொல்றேனே, ஒரு வேலைக்கு போகணும். முதல் ஸ்டெப் வேலைக்கு போறது. வேலைக்கு போய் அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டாஸ்க். எவ்ரிவன் ஃபாலோஸ் த கம்ஃபர்ட் ரூட். நீங்களே சொல்லுங்க, வேலைக்கு போய் யாரா பெரிய பணக்காரனா இருக்கானா, கோடீஸ்வரன் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. வேலைக்கு போனீங்கன்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், உடுத்த உடை, மேபி நீங்க லோன்லாம் போட்டு வீடு வாங்கியிருப்பீங்க. உங்களால் முடிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது. ஸோ ஸ்டெப் 1 அது வந்து ஈஸி ரூட்டு. அடுத்த கஷ்டமான ரூட் வந்து ஏதாவது ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறது. ஏதாவது குட்டி கை தொழில், சுய தொழில். உங்களுக்கு பெயிண்டிங் வரைய தெரியும்னா, தஞ்சூர் பெயிண்டிங் வரைய தெரியும் அப்படின்னா அது ஒரு கேலரி மாதிரி போட்டு தெரிஞ்சவங்களுக்கு விற்கிறது. இல்லை நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பிஸ்னஸ் வாங்கி விற்கிறது. உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ண தெரிஞ்சா மேனுஃபேக்சர், ஏதோ ஒரு சின்னதை சுய தொழில், ஏதோ ஒரு ஸ்கில் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல. இன்னைக்கு வந்து நிறைய ஓப்பன் அப் ஆகுது. இதுதான் இது வந்து 2வது விதம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இல்லை உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ்ல இறங்குங்க. ப்ராப்பரா வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சு உங்ககிட்டயே ரிசர்ச் பண்ண சொல்யூஷன் இருக்குதான் இருக்கு. இல்லைன்னா வந்து யாருக்கிட்டையாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, வெளிநாட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது நம்ம வெளியூர்ல ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஊர்ல வந்து பண்ண முடியுமா பாருங்க. ஜென்ரலாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் எதாவது இருந்ததுன்னா, இப்போ பாருங்க டீ கடைலாம் எவ்வளோ திறந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி டீ கடை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல போய் பாருங்க, எங்க திருநாள் டீ கடை காஃபி கடையுமா திறந்து வச்சிருக்கும். So it has all become a business now. So அப்படின்னா someone has found a way to make money out of it. So பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா பணம் வரும். டூ சம் பிஸ்னஸ். அப்போ அதுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் வேணும். இதுக்காக நீங்க வந்து ஹார்வர்ட்ல போய் MBA படிக்கணும்னு சொல்ல வரல. பிஸ்னஸ் யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க, பழகுங்க, அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பில்ட் பண்ணா பிஸ்னஸ் வழியா பணம் வரும். 4வது விதம் என்ன? பணத்தை கன்வெர்ட் பண்ண தெரியணும். தட் மீன்ஸ் யூ இன்வெஸ்ட் இன் அ பிஸ்னஸ் and you sit and enjoy. மொத்தமே 4 விதம் தான் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒன்று வேலைக்கு போகணும், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் நான் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும். அதிகமாக எல்லாரும் எங்கே பணம் சம்பாதிப்பாங்க யார் இதில் அப்படின்னா, இன்வெஸ்டர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் உழைக்கலாம் மாட்டாங்க. எங்கிட்ட இவ்வளோ கோடி பணம் இருக்கு, உங்கள் பிஸ்னஸில் நான் முதலீடு பண்ணிட்டேன், நீங்கள் அதை உழைச்சி எனக்கு காசு திருப்பி கொடுத்துருங்க. ஸோ ஐ டென்ட் டூ எனிதிங். ஐ ஹேட் மணி, மை மணி இஸ் ஒர்க்கிங் அஸ் மணி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோதான். அதுக்கு ஹையஸ்ட் லெவல் நோட்டை பிரிண்ட் பண்றது. நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் கிடையாது, நம்ம யாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் வேலட் ஆயிடுச்சு, எலக்ட்ரானிக்கா மாறி போச்சு. அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா சால்வ் அ ப்ராப்ளம். பணம் வச்சிருக்கவங்களாம் கெட்டவங்க, தப்பான எங்களை தான் பணம் சம்பாதிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலயே ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு. மேபி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க அந்த காலத்து படம்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த காலத்து? எம்ஜிஆர் காலத்து படத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டா வந்த படம் வரைக்கும் பாத்தீங்கல்ல. நீங்க பார்த்த எந்த படத்துலயாவது ஏழை வில்லனை பார்த்திருக்கீங்களா? இல்லையே. எல்லா படத்துலயும் வில்லன் இஸ் அ ரிச் மேன். சோ சின்ன வயசுலயே நமக்கே தெரியாம உள்ள ஒரு ப்ரோக்ராமிங் என்ன இருக்குன்னா, பணம் வச்சிருக்கலாம் கெட்டவங்க, தப்பான வழியில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க, பணம் வச்சிருந்தா வந்து அவங்க குணம் மாறிடும். உள்ளுக்குள்ள எங்கேயோ நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐடியாலஜிஸ் உள்ள திணிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ பணம் இஸ் அ மைண்ட் செட் அண்ட் பிலீஃப். அந்த பிலீஃப் அண்ட் மைண்ட் செட்டை நம்ம என்னைக்கு மாத்துறோமோ பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸின்னு புரியும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுக்கு 10x வேல்யூ கொடுத்து பாருங்க, உங்களுக்கு 10x ரிட்டர்ன் கொடுக்க போறாங்க. அதனால பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் வந்து இந்த 1-2 சக்சஸ் ஸ்டோரிஸை பார்த்துட்டு நானும் பில்லியர் ஆனேன், நானும் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறேன், லாஜிக்கே இல்லாம சொல்லுவாங்க. ஓகே, முதல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வரணும். எனக்கு என்ன லைஃப் ஸ்டைல் வேணும்? ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு கார் இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உள்ள யாருக்கு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க முடியும். நம்ம வந்து நம்ம பைக் வச்சிருக்கோமா, ஐயோ பக்கத்து வீட்டில் கார் வச்சிருக்காங்க, அப்போ நம்ம வாங்கணும். நம்ம வந்து மாருதி வாங்கிட்டோமா, முன்னாடி இருக்கவங்க பென்ஸ் வாங்கிட்டாங்களா, அப்போ நம்ம பென்ஸ் வாங்கணும். அவங்க வந்து ஒரு வீடு வாங்கிட்டாங்களா, அப்போ நம்ம 2 வீடு வாங்கணும். ஸோ அந்த ஒரு போதுமன்ற மனப்பான்மை இல்லாமல் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்க அந்த கம்பேரிசன்னால தான் வந்து பணத்து பின்னாடியே ஓடிட்டே இருக்கும். நமக்கு என்ன வேணும்? விச் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ். பணம் எவ்வளோ இருந்தால் ஹாப்பினஸ் வரும்? அதுக்கு ரிசர்ச்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே பணத்தில் ஹாப்பினஸே கிடையாது அப்படின்னு. நீங்கள் கூகுளில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். பணம் ஒரு லெவலுக்கு மேலே தான், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிறதுல ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிக்கிறதாங்க. மிச்சம்லாம் தாங்க ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிக்க. நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்களா பணத்தை? உங்ககிட்ட அந்த பவர் இருக்கா?
அத்தாரிட்டி இருக்கா? இல்ல. அப்போ பணம்ன்றது எங்க இருந்து? யாரோ வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சம்மன் ஹஸ் டு கம் அண்ட் கிவ் யூ. அந்த சம்மன்றது உங்க ஆபீஸ் பாஸா இருக்கலாம், இல்ல நீங்க பிசினஸ் நடத்துறீங்கன்னா ஒரு கிளையண்டா இருக்கலாம், இல்ல யாரோ கடனா கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். யாரோ கொண்டு வந்து தான் நமக்கு பணத்தை கொடுக்க போறாங்க. அப்படின்னும் போது பணம்ன்றது ரொம்ப ஈஸி உள்ள வரது. ஸோ மைண்ட் செட் தான் முக்கியம் பணத்துக்கு, சம்பாதிக்கிறதுக்கு. விக்னேஷ் சிவன் சார், நயன்தாரா அவங்களோட ஹஸ்பண்ட் டைரக்டர், அவர் வந்து உங்களை பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருக்காரா? எப்படி? அவர் வந்து என்ன ஃபாலோ பண்றாருன்னா அது எனக்கு பெரிய பாகியம் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. நீங்க சொன்ன பிறகு எனக்கே தெரியும் அவர் ஃபாலோ பண்றாருன்னு. ஏன்னா நான் அதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் இன்ஸ்டாகிராம் சேனல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு விட்டுருவேன். பாதி நேரம் நான் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அது மைண்ட்ல ஏறக்கூடாதுன்றது வந்து என்னுடைய. இட் ஷுட் நாட் டேக் இன் டு யுவர் ஹெட். எல்லாமே ஹார்ட் லெவல்ல இருந்ததுன்னா லைஃப் ஹாப்பியா ஸ்மூத்தா இருக்கும். ஹெட்டுக்கு போயிடுச்சுன்னா ஈகோ வந்துடும். எதுக்கு? அது அங்கேயே இருக்கட்டுமே. அதனால வந்து பணமும் அதே தாங்க. பணம் வந்து இந்த ஹார்ட் ஏரியால இருந்ததுன்னா நல்லா நிம்மதியா இருக்கலாம். பணம் இங்க போயிருச்சுன்னா கஷ்டங்க. எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா யுவர் டவுன்ஃபால் இஸ் ரெடி. இங்க வச்சுப்போம் பணத்தை, ஹார்ட்ல வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து பணம்ன்றது ஒரு எமோஷனல் டாபிக். அதனாலதான் வந்து பணத்தை நம்மளுடைய கல்ச்சர்ல மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கோம். எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஹார்ட் வந்து நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படும். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு சிம்பிளான வழி வந்து நிறைய கொடுக்க தெரியும். டொனேட் பண்ணுங்க, கொடுங்க. செலவு வருதுன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. செலவு வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். செலவு வந்தா நான் ஜம்ப் பண்ணுவேன் அப் அண்ட் டவுனுக்கு, வா அப்படின்னு. ஏன்னா 5 நிமிஷம் கையில காசு இருக்காதுனால ஜம்ப் பண்ணுவேன். ஏன்னா வா இந்த செலவு வருது அப்படின்னா இந்த நான் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யாரோ கொண்டு வந்து என்கிட்ட காசு கொடுக்க போறாங்க. ஸோ ஐ எம் மோர் எக்ஸைட்டட் டு நோ ஹூ இஸ் கோயிங் டு கிவ் மீ மணி. யாரோ அப்ப வா சந்தோஷம், வாழ்க்கையில செலவு வருதா அப்படின்னா யாரோ புண்ணியமா வந்து காசு கொடுக்க போறான். யார் அது? கஸ்டமரா இருக்கலாம், கடன்காரனா, யாரா வேணா இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் கணக்கு கிடையாது. யாரோ கொண்டு வந்து நம்மகிட்ட காசு கொடுக்க போறாங்க. ஸோ செலவுன்னு வரும்போது நம்ம கவலைப்படக்கூடாது. செலவுன்னு வரும்போது சந்தோஷமா இருந்து பாருங்க. அந்த செலவு சந்தோஷமா பண்ணி பாருங்க. பல மடங்கு ரிட்டர்னா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கலாம். நான்லாம் வந்து டெய்லி 100 ரூபாய் தானம் கொடுப்பேன். எதுக்குன்னா தெரியாது. 100 ரூபாய் யாருக்கோ கொடுத்துட்டு போயிடுவேன். டெய்லி 100 ரூபாய் கொடுங்க. உங்களால நிறைய கொடுக்க முடியல அப்படின்னா டொனேட் பண்ண முடியல. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க என்னால் நிறைய எல்லாம் டொனேட் பண்ண முடியாதுங்க, நான் அவ்வளவு பெரிய பணக்காரனால ஆனப்புறம் நான் கொடுக்குறேன். பணக்காரன் ஆனப்புறம் டொனேட் பண்றது முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட காசே இல்லாத போது உன்னால டொனேட் பண்ண முடியுமா? அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த மனப்பான்மை, அந்த மைண்ட் செட் தான் முக்கியம். 10 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுங்க. இப்போ வந்து ஒருத்தர் பார்க்கிங்ல செக்யூரிட்டி ஒருத்தர் நிக்கிறாரு. 10 ரூபாய் கொடுக்கறதுல 50 ரூபாய் கொடுத்து பாருங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொடுங்க, கடைசியில கொடுக்காதீங்க. விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தர் வேலை பார்க்கிங்ல இருந்து காரை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவர் 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு நிறைய இருக்கோ அவங்க கிட்ட கரன்சி வந்துகிட்டே இருக்கும். கரன்சின்றது கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மணி வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பான்மைன்ற ஒரு சேனலை பெருசா வச்சுக்கிட்டோம்னா அது வந்துகிட்டே இருக்கும்.